கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான டிப்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கோம். அதோட தொடர்ச்சி வீடியோ தான் இது. பழைய வீடியோ பார்க்காதீங்க, நான் கமெண்ட்ல வந்து இந்த வீடியோ பின் பண்றேன். நீங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணா உங்களுக்கு எல்லா தகவலும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரியும். வெல்கம் டு சாய் ஆன்லைன் யூடியூப் சேனல். நீங்க பில்டிங் பிளான் போடுறதுக்கு முன்னாடி நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நீங்க மண்ணோட்டி எடுத்து மண்ணை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க மண்ணோட தரத்தை வந்து நீங்க ஒரு சாயில் டெஸ்ட் மூலமா கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. அப்படின்னா தான் நீங்க எத்தனை ஃப்ளோர் கட்ட முடியும், எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் பில்டிங் பிளான் வந்து ப்ரொசீட் பண்ணணும். நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி பில்டிங் பிளான் போடுறத நீங்க வாங்கிடுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க பில்டிங் வந்து போர்வெல் போட்டிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரண்ட் கனெக்ஷன் டெம்பரரி இபி சப்ளை வந்து நீங்க வந்து வாங்கி வச்சுக்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதனால பின்னாடி இந்த அலட்சியம் வந்து உங்களுக்கு தவிர்க்கப்படும். நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வீடு நம்ம கட்ட போறோம், எவ்வளவு வீடு நம்ம வீட்டில் இருக்குங்கிறத பிளான் பண்ணி நீங்க வந்து ஒரு தண்ணி தொட்டி சம்பளம் வந்து எவ்வளவு பெருசு உங்களுக்கு வேணுங்கிறத பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான பொருட்களின் வேஸ்டேஜ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டுமானத்துக்கு என்னென்ன பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருளோட வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5% வந்து நார்மலாக வந்து ஆகும். பட் ஆனால் அந்த 5%க்கு மேலே ஆகாமல் பார்த்துக்கிறது வந்து நம்மளோட வேலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இப்போ வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து 1 day விட்டு இல்லை 2 daysக்கு ஒருக்கா அடிக்கடி வந்து நீங்கள் வந்து போய் பார்க்கணும். ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் கொடுத்தா கூட ஒரு கான்ட்ராக்டாரங்க ஒரு பில்டர் அந்த பில்டிங் செஞ்சால் கூட நீங்கள் ரெகுலராக அந்த சைட் விசிட் வந்து பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலையிலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு பிளாஸ்டரிங் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈவினிங் கூட ஒரு 5-6 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பாண்டை வந்து செமெண்ட் வந்து கொஞ்சம் வந்து மிச்சம் இருந்திருக்கும். அந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் அவங்க அதெல்லாம் எக்ஸ்ட்ராட்டாக பண்ண முடியாது. ஒரு டைம் வந்து ஷார்ட்டேஜ் ஆகும், ஒரு சில சமயம் எக்ஸ்ட்ராவாகும். நீங்கள் வந்து ஒரு 10 பாண்டு சிமெண்ட் வந்து வேஸ்டேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த 10 பாண்டு சிமெண்ட் வந்து நீங்கள் போய் இருந்தீங்கன்னா அந்த சிமெண்ட் வேஸ்டேஜ் ஆகாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அந்த உங்களுக்கு வந்து அந்த பாண்டை மிச்சமாச்சு, அந்த கலவை மிச்சம் ஆச்சுன்னா அதை வந்து வேறு ஏதாவது இடத்துல நாளைக்கு பூச வேண்டிய இடம் ஏதாவது இருக்கும், இல்லை ஏதாவது இடத்துல வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கலாம், அதே மாதிரி காம்பவுண்டு சவர் இருக்கலாம். இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்டேஜ் ஆன சிமெண்ட்டை வந்து ஈவினிங் போல் ஏதாவது இடத்துல யூஸ் பண்ண முடியுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் வால் கட்டுறோம், இல்லை ஒரு பில்லர் கட்டுறோம், இல்லை ஒரு லெண்டல் கட்டுறோம்னா அந்த இடத்துல ஜல்லி மிக்ஸ் பண்ணியோ இல்லை தரை போடுறோமோ இந்த மாதிரி இடத்துல இந்த மிச்சமான சிமெண்ட் வந்து வேஸ்டேஜில் போடாமல் பில்டிங்கை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுல நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேஸ்டேஜ் வந்து தவிர்த்திங்கன்னா உங்களோட பில்டிங் காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். வீடு கட்டுறதுக்கு குவாலிட்டியான மெட்டீரியல் எவ்வளோ முக்கியமோ அதை விட குவாலிட்டியான பில்டர் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரு பில்டரை சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பில்டரை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே போய் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் எவ்வளோ ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன மாதிரி வாஸ்துப்படி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதோட டோரோட மெட்டீரியல் என்ன, ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டும் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் லேபருக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவங்களுக்கும் கிளைண்ட்டுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது, என்ன மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து பில்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். வீடு கட்டத்தில் இன்னைக்கு என்னென்ன புது புது டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைமிங்கும் மணியும் சேவ் ஆகும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம பிரிக் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் ரொம்ப லேட் ஆகும், பைசாவும் நிறைய ஆகும். அதுக்கு மாற்றாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் சிஸ்டம் சொல்லி வந்து பிரிக் ஒர்க் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து காங்கிரீட் மெத்தடில் ப்ரீபெய்ட் காங்கிரீட் ஒன்று இருக்குது. நீங்கள் இன்டர்லாக் மெத்தடில் வந்து நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த பிரிக் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்லாக்ல வந்து ஜாயின் ஆகிருக்கும். இதே மாதிரி நீங்கள் இந்த பிரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைமும் மிச்சமாகும், உங்களுக்கு வந்து மணியும் சேவ் ஆகும். இதுக்கு உள்ள வெளியே பூச்செல்லாம் போடுறதுல செலவும் மிச்சமாகும். இல்லை சிப்ஸம் வச்சு நீங்கள் வந்து டேரெக்டாக சிப்ஸை வந்து பட்டிக்கிறது அதுவும் வந்து நீங்கள் பண்ணலாம். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் போடுறது, கட்டிங் பண்ணது, நீங்கள் வந்து சுவிட்ச் பார்த்தது, இல்லை ஆணி அடிக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் செங்கல் என்ன பண்ணலாமோ அதே இது நீங்கள் இது பண்ணலாம். இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி இன்டர்லாக் சிஸ்டத்தில் வந்து இந்த பிரிக்கை வந்து யூஸ் பண்ணது அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. அந்த பிரிக்கு வந்து ஹெவி கம்பரஸ்ல இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் யூசேஜ் ரொம்ப கம்மி. ஒரு கல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்ல ஜாயின் ஆகும். வெளியே வந்து நீங்கள் பேஸ்ட் செஞ்சு அந்த ஜாயின் போட்டு நீங்கள் லீக்கேஜ் இல்லாமல் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சிமெண்டோட காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு மணி வந்து சேவ் ஆகும். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உட் ஒர்க். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதில் மெயின் டோரில் நம்ம வந்து டீ போட்டு உட் ஒர்க் பண்ணுறோம், ஜன்னல் வந்து உட் ஒர்க்கில் பண்ணுறோம். இந்த ஜன்னல் வந்து உட் ஒர்க் போல அலுமினியம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அலுமினியம் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் விண்டோ வந்து நிறைய வந்துருச்சு. யூபிஎஸ் விண்டோ நீங்கள் யூஸ் பண்ணதுனால நீங்கள் மரம் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை டயத்தில் வந்து நீங்கள் அதை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்.
கரையா இருக்காது நீங்க மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணீங்கன்னா மரத்துல போடுற வண்டி வந்து நிறைய லைஃப் வரும். பட் நீங்க சரியா மெயின்டைன் பண்ணலன்னா அந்த மரம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கரையா இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆனா இது காஸ்ட்டும் வந்து அதிகமாக வரும். ஏரியா பெயிண்ட் பண்ண காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். யூபிசி விண்டோ நீங்க மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் காசு. அது வந்து பெயிண்ட் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த யூபிசி விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 இயர் 20 இயர் வாரண்டியோட கொடுக்குறாங்க. மழை வெயில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிசி விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங். ஒரு மரம் விண்டோட அது வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாகவும் ஆகும். அதே மாதிரி மெயின் டோர் நீங்கள் டீ கூட்டில் போடுறதுக்கு பதிலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் தான் வந்துருக்கு. அது பார்க்க டீ கூட்டு மேலே இரும்புல வந்து ஸ்டீல் டோர் வந்து அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து டீ கூட்டோட நல்லாவும் இருக்கும். ரேட்டும் வந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுல பார்க்கக்கூடிய அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போடுறது சென்ட்ரிங். நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சென்ட்ரிங் பண்ணுற சென்ட்ரிங் சீட்டை வச்சு நம்ம வந்து காங்கிரீட் போடுவோம். அதை போட்டு முடிச்சுட்டு அதை பிரிச்சதுக்கு அப்புறம் அது வந்து பூச்சொல்ல பண்ணணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் இருக்கும், புளிப்பியாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்ரிங் பிளேவுட் வந்து புது பிளேவுட் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து வாங்கி பிளேவுட் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த ஜாயின் எல்லாமே டேப் அடிச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் அந்த பிளாஸ்டிக் ஷீட் கணக்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீட்டை பிடிச்சிட்டு நீங்கள் பிளேவுட் அடிச்சு அழகாக நீங்கள் காங்கிரீட் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிங் பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து நீட்டா இருக்கும். அது வந்து நீங்க பிளாஸ்டிக் பண்ண தேவை, நீங்க பாலிசிலிங் பண்ணதான் டைரக்டாவே பண்ணிக்கலாம். இதனால உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் போது பூச்சியில போடக்கூடிய காஸ்ட் வந்து நிறைய வந்து மிச்சமாகும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்ல உள்ள வேஸ்டேஜான பொருள் வந்து வேஸ்ட் ஆகாம தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நீங்க வந்து பாத்துக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகுதோ இல்லை திருட்டு போகுதோ இல்லை அந்த பொருள் இருக்கிற பொருள் தெரியாம திரும்ப நீங்க வாங்குறதோ இந்த மாதிரி இல்லாம கரெக்டா பிளான் பண்ணி வச்சுக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சிசிடிவி கேமரா வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ரூமோட சைஸ், ஒரு பெட்ரூமோட சைஸ், ஹாலோட சைஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் பாத்தீங்கன்னா பிளான் பண்ணாம நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்கன்னா தேவையில்லாத பார்ட்டிஷன் வால் கட்ட வேண்டியது இருக்கும். அதனால உங்க பில்டிங் வந்து லோடு வந்து அஃபெக்ட் ஆகும். பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அதிகமாகும். ஸோ பிஃபோர் நீங்க பிளான் பண்ணி இந்த இடத்துல தான் இந்த இடத்துல பார்ட்டிஷன் வால் வரும், இந்த பார்ட்டிஷன் வாலோட சைஸ் இவ்வளவுதான், இது இவ்வளவு திக்னஸ் அப்படின்னு பிஃபோரா நீங்க பிளான் பண்ணி வச்சுட்டு நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்கன்னா உங்க பில்டிங்கோட லோடு சரி, இந்த பார்ட்டிஷனால வரக்கூடிய லோடு வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாம கரெக்டாக இருக்கும். நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டெம்பரரி ரூம் மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறது வந்து நல்லது. உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான எல்லா சிமெண்ட் மெட்டீரியல் சின்ன சின்ன பொருள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூம்குள்ள வந்து நீங்க லாக் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எலக்ட்ரிக்கல் பைப் யூஸ் பண்றீங்க, இல்லை எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ் ஒயர் இதெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா இந்த பொருள்லாம் சேஃப்டியா இருக்கும். ஒரு ரூம் மாதிரி நீங்க வச்சுக்கிட்டு அந்த ரூம்குள்ள எல்லாமே வச்சிருந்து அதை வந்து நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா பொருளும் மிஸ் ஆகாது. உங்களுக்கு ஈவினிங் வேலை முடிச்சுன்னா எவ்வளவு பொருள் செலவாயிருக்கு, எத்தனை வேலைக்கு வந்திருக்காங்க, மீது எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, எவ்வளவு ஒயர் கால் யூஸ் பண்ணிருக்காங்க உங்களால கண்டுபிடிக்க முடியும். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல அடுத்து பார்க்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல். நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணுற பொருள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் தான் யூஸ் பண்ணீங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய பைப்பு ஒயர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன் டைம் யூஸ் பண்ணீங்க. வெளியே ஒரு சுவிட்சஸ் வந்து ஏதாவது பார்க்காம சுவிட்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க தரமான பொருளை நல்ல குவாலிட்டியான பொருளை வந்து யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க பைப் யூஸ் பண்ணதுல நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3/4 இன்ச் பைப் வந்து வைப்பாங்க. அது உள்ள வந்து ஒரு சிங்கிள் கேபிள் ஒரு 1 ஸ்கொயர் காயில் இல்லை ஒரு 4 ஸ்கொயர் காயில், அந்த காயிலுக்கு ஒரு 3/4 பைப் வச்சு நீங்க வந்து அந்த சுவிட்ச் போர்டில் கனெக்ட் பண்ணி கேபிள கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஆனா நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணச்சுலே 3/4 இன்ச் பைப் பதில் 1 இன்ச் பைப் வந்து வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து பெட்டர். நீங்க ஃபியூச்சர்ல வந்து இன்னொரு லைன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒயரை வலிக்கணும் இல்லை ஒரு ஸ்பெயின் போட்டு எடுக்கணும்னா கூட 3/4 இன்ச் பைப்புல உங்களுக்கு வந்து நிறைய ஒயர் வந்து போகாது. 1 இன்ச் பைப்னா கொஞ்சம் இடம் இருக்கும். ஸோ வந்து ஃபியூச்சர்ல ஏதாவது நீங்க வந்து ஒரு ஏசி ஒயர் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு ஒய்ஃபை லைன் கொண்டு வரீங்க, இல்லை ஏதாவது லைன் இருக்கிறா கூட அதுக்குள்ள ஈஸியாக வந்து நீங்க வந்து ஒயரை ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெவி பைப்ல 1 இன்ச் பைப் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி யூஸ் பண்ண ஒயர் வந்து பாத்தீங்கன்னா FRLS ஃபயர் ரெசிஸ்டன்ஸ். அதாவது உங்களுக்கு வந்து FRLS ஒயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ஆனப்போ அந்த லோ லெவலில் வந்து அந்த ஃபயர் வந்து அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகாம இருக்கும். ஸோ FRLS ஒயரை நல்ல பிராண்டட் கம்பெனியா பிராண்டட் சுவிட்ச் பிராண்டட் ஐட்டம் மட்டும் யூஸ் பண்ணுங்க. நீங்க பில்டிங்கோட பேஸ்மெண்ட் நீங்க பிளான் பண்றீங்கன்னா உங்க பில்டிங் பக்கத்துல ரோடோட லெவல் எவ்வளவு இருக்குது, அந்த ரோடோட லெவல் நம்ம பில்டிங் ஒயரை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்க பிளான் பண்ணிட்டு நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பவுமே ரோட் லெவலில் வந்து நம்ம வந்து ஒரு 3 to 5 உயரமா இருக்கிறது வந்து எப்பவுமே வந்து நம்மளுக்கு வந்து பெட்டரா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க லிண்டல் லெவல் வரைச்சல லிண்டல் உள்ள வந்து நீங்க வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வைக்கிறதுக்கு, இன்வெர்டர் வைக்கிறதுக்கு, அதுக்கு தேவையான லேப்லாம் போடுவோம். ஸோ லிண்டல் லெவலில் நீங்களும் உங்க பில்டரும் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து எந்த நேரத்தில் லேப்ட் வரும், உங்களுக்கு எவ்வளவு உயரத்துல வேணும், பாத்ரூம் உள்ள உங்களுக்கு வந்து லேப்ட் வேணுமா இல்லை வேண்டாமா, உங்களுக்கு அதிக எல் சைக்கிள் லேப்ட் வேணுமா இல்லை ஒரு லேப்ட் போதுமா அப்படிங்கிற நீங்க இன்னொரு பிளான் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங்கோட வந்து டோர் எப்படி எந்த இடத்துல வரணும்,
ஜன்னல் என்ன சைஸ்ல வேணும், இதெல்லாம் நீங்க முன்னோட்டே பிளான் பண்ணிடுவீங்க. ஒரு ரூமோட டோர் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அந்த பெட்ரூம் வந்து கார்னரா இருக்குமா, இல்ல அந்த டோர் வந்து ஒரு வால்ல போய் அணையுமா, இல்ல 360 ரொட்டேட் ஆகுமா. அதே மாதிரி மெயின் டோர் நீங்க பண்றீங்கன்னா அந்த மெயின் டோர் வந்து டோர் வந்து எந்த மாதிரி டோர் வந்து ஒரு வால்ல போய் அணைகிற மாதிரி இருக்குமா, இல்ல சென்டரா ஹால்ல இருக்கிற மாதிரி இருக்குமா, அதுக்கு பின்னாடி டிவி பாக்ஸ் வருமா, இதெல்லாம் நீங்க பிஃபோரா பிளான் பண்ணிருங்க. பெட்ரூம்ல எந்த சைஸ்ல உங்களுக்கு ஜன்னல் வேணும், ஜன்னல் வந்து எந்த இடத்துல வேணும். உங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல சப்போஸ் ஆர்கிடெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா உங்க வீட்லயும் நீங்க வந்து அந்த ஜன்னல் வைக்கிறது அந்த சென்டர் வைக்கிறதுக்கு பதிலாக அவங்க ஜன்னலுக்கு ஆப்போசிட் டைரக்டா ஆப்போசிட் கொஞ்சம் சைட்ல வச்சுக்கலாமா அப்படின்னு நீங்க பிஃபோரா பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிச்சல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மார்பிள் போடுவீங்களா, கிரானைட் போடுவீங்களா, டைல் போடுவீங்களா, கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்கு வந்து நீங்க என்ன மாதிரி கபோர்டு வந்து கொடுக்க போறீங்க, அதோட திங்ஸ் எல்லாம் எவ்வளவு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு ஸ்டோரேஜ் வேணும் அப்படிங்கிறத பிஃபோரா பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்டா பார்க்கக்கூடிய பயணத்துல பெயிண்டிங். நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து புதுசா பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா கலர் எத்தனை டைம் மாத்திக்கலாம். பட் ஆனா பட்டி பார்க்கறது பிரேமம் போடுறதுலாம் ஒரு டைம் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ தரமான மெட்டீரியல், குவாலிட்டியான லேப் வச்சு நீங்க வந்து பண்ணலாம். அவுட்டர் வந்து டேம் ப்ரூஃப் இல்லை வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அல்டிமா போடுறது இந்த மாதிரி நிறைய பெயிண்ட் இருக்குது. ஒன் டைம் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா அந்த மாதிரி குவாலிட்டியான பெயிண்ட் வந்து நீங்க வந்து அடிச்சது வந்து பில்டிங் வந்து ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். பில்டிங் தேவையான டிப்ஸுகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புறேன். நம்ம உங்களுக்கு மேலும் தகவலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சாயல் பில்டர் மூலியமா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் எல்லாம் பண்ணி கொடுத்து வரோம். மேலும் தகவலுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க.